Wealth does not lead to happiness. If you are not having money EQ, பணத்தை குறித்த சரியான உணர்ச்சி உங்களுக்கு இல்லை என்றால் எவ்வளவு பணம் உங்களுக்கு வந்தாலும் அது மகிழ்ச்சியை நோக்கி நடத்தாது. நீங்க அதை சரியான உணர்ச்சியில ஹேண்டில் பண்ணலன்னா பல பொருள் வாங்குவீங்க, பிறகு அது துக்கத்துக்கு போகும். வேற வேற மாதிரி காரியங்கள் செய்வீங்க. அதுதான் பண ஆசை மனுஷரை கேட்டுல விழுகிறதுக்கு தள்ளுகுது அப்படின்லாம் போட்டிருக்காரு. EQ இல்லாததுனால, EQ எமோஷனல் கோஷியன்ட் இல்லாததுனால. ஹாப்பினஸ் லீட்ஸ் டு வெல்த். செல்வம் மகிழ்ச்சிக்கு நேராக உங்களை நடத்தாது, மகிழ்ச்சி செல்வத்துக்கு நேராக உங்களை நடத்தும். உங்களுக்கு பணத்தை குறித்த அறிவு இருந்தால். பணம் மகிழ்ச்சிக்கு நேராக நடத்தாது, ஆனா மகிழ்ச்சி பணத்துக்கு நேராக உங்களை நடத்தும். எப்ப நடத்தும்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், அதே நேரத்தில் பணத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்கணும். சோ பணம் நிம்மதியை தராதுன்னா அல்லது பணம் மகிழ்ச்சியை தராதுன்னா எது தரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சுட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி ஆராய்ச்சி நடத்தும் போது 50% ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் பயாலஜிக்கல். அதாவது நான் நல்லா இருக்கிறேன், என் சரீரத்துல பிரச்சனை இல்லை, என் உடம்பு நல்லா வேலை செய்யுது, ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா அதுதான் 50% மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்றாங்க. ஒரு ஆள் மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா அவருக்கு ஏராளமான பணம் இருந்து சுகர்ல உடம்பு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் மகிழ்ச்சியாக தானே. அவருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா பயாலஜிக்கலா நல்லா இல்லைன்னா அவர் 50% சந்தோஷத்தை இழந்துடுறார். 40% சந்தோஷம் எதுல வருதுன்னா இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டி, நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒரு வேலை. அது எக்ஸசைஸா இருக்கலாம், அல்லது ஒரு மரம் நடுகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு டைரி எழுதுறதா இருக்கலாம், ஒரு புஸ்தகம் எழுதுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு பர்சூயிங் மீனிங்ஃபுல் கோல்ஸ், ஒரு அர்த்தமுடைய இலக்கை நோக்கி நகர்கிறது, பின்தொடர்கிறது 40% சந்தோஷத்துக்கு காரணியாயிருக்கிறது. அப்போ ஒரு ஆள் பயாலஜிக்கலா நல்லா இருந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் 90% அவர் நல்லா ஆயிடுறார். மீதி 10%க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா அவருடைய ஏஜ், வயது, அவருடைய ஜாதி, இனம், மதம், அமெரிக்காவில் பிறந்திருக்கிறோமா இந்தியாவில் பிறந்திருக்கிறோமான்றது, ஜெண்டர், ஆண் பெண்ன்றது, திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகியிருக்குதா ஆகலையா, ஆகியிருந்தா அங்க சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா, பிறகு வேலை, ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ், எந்த மாதிரியான வேலையில் இருக்கிறீங்க, இருக்கிற வேலையிலையா கலெக்டர் வேலையிலையா. கலெக்டர் வேலை சந்தோஷத்தை தீர்மானிக்கல, கலெக்டர் கேன்சர் இருந்தா கூட கஷ்டம் தானே. அது பயாலஜிக்கல், 50% பயாலஜிக்கல். இந்த 10%க்குள்ள இது எல்லாம் வருது, ஒரு இது கொடுத்து அதுக்குள்ள ஜாப் செக்யூரிட்டி, இன்கமும் வருது, பணமும் இந்த 10%க்குள்ள வருது. 10% பணம் கிடையாது, 10%க்குள்ள இதெல்லாம் சேர்ந்து பணமும் வருது. ஆனா அது நமக்கு பிரம்மாண்டமாக தெரிந்ததினாலே அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும். அததான் பைபிள் சொல்லுது, அதை நோக்கி ஓடாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? நீதி, சமாதானம், சந்தோஷம். இதை தேடுங்க, மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.